இருக்குது? எப்படி சொல்லு. இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நான் அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க. இப்போ 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கி வச்சேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்க. வரமிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் அந்த கவுச்சி அடிக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது வராது. இப்போ அந்த மசாலா நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் சிக்கன் கிரேவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சாப்பிட்றப்போ ஸ்மெல் அடிக்கும் ஒரு மாதிரியாக. இது ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதை செய்வீங்க. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர், லெமனு அது எதுவுமே நான் ஆட் பண்ணல. இது நான் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன். இது நானும் எப்போவுமே சிக்கன் கிரேவிலாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் இது எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் சாப்பிட்டேன். ஒரு அங்கே இருக்க சமையல்கார அம்மா செஞ்சாங்க. அவ்வளோ சூப்பராக மறந்துட்டேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த சிக்கன்லேயே வர தண்ணியே நம்ம வேக வைக்கணும். சிம்மில் வச்சு வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்ல சிக்கன் வெந்து வரும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்படி தண்ணி ஊறி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுலேயே தான் வேகணும். இதுலேயே வெந்தான்னு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணலை. இதுலேயே ஒரு 3/4 வெந்துடும். இப்படி நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சிடலாம். சிம்மில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதுலேயே 3/4 இதை ஃபுல்லாக வெந்துருச்சு. பாருங்கள், சிக்கன் கட் பண்ணி காட்டுறேன். கட்டாக வந்தது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப கரெக்டுற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் சேர்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு மசால் மாதிரி எனக்கு வேணும். அதனால் நான் கொஞ்சம் இந்த செம்பு, குட்டி செம்புக்கு 1 சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவி வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மத்தியானத்துக்கு பருப்பு கொதிச்சு கொடுத்துருக்கு. ரசமும் வச்சுக்கலாம். இது பருப்பு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைல் இது ஸ்டைலில் வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் யார் சிக்கன் கிரேவி கூட பருப்பு வச்சு சாப்பிடுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க நெய் சேர்த்து. சிக்கன் கிரேவி ரெடி. நான் கொஞ்சம் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மசாலா வேணும், குழம்பு வேணும். அதனால் நான் இந்த பதத்தில் இறக்கிடுறேன். இட்லிக்கு தான் அப்போ நான் ஊற்றி சாப்பிட முடியும். சிக்கன் இந்த ஸ்டேஜில் இறக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு இறக்கிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். டேஸ்டியா இருக்கா? இப்படி இருக்கு சொல்லிடு, இப்படி சொல்லிடு. குழம்பு எப்படி இருக்குது? எப்படி சொல்லு, எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா?